உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்ல வெளிநாட்டிலேருந்து இங்க வராங்க, இல்ல டொமஸ்டிக்கலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து ஃப்ளைட்ல தான் வராங்கன்னா, நம்ம வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே போயிடு, 2 மணி நேரம் முன்னாடியே போயிடுன்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் போயிட்டு ஏர்போர்ட்ல போயிட்டு காத்திருந்து எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுடைய ஃப்ளைட் மேபி டிலேவா இருக்கலாம், லேட்டா கிளம்பிருக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அப்ப வர்ற ஃப்ளைட் எங்க இருக்கு அப்படின்றத பக்காவா வந்து ட்ராக் பண்ண முடியும். பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஃப்ளைட் ரேடார் 24 ஃப்ளைட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய யாரை வந்து ரிசீவ் பண்ண காத்திருக்கீங்களோ அவங்களுடைய ஃப்ளைட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஃப்ளைட் நம்பர் அடிங்க. அப்படி இல்லை நீங்க அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால எனக்கு அவங்களுடைய எந்த ஊர்ல இருந்து போறாங்கன்னு தெரியும். அண்ட் தென் ஃப்ளைட் நம்பரும் வந்து எனக்கு கரெக்டாக தெரியும். EY19. இப்போ நான் இந்த EY19 அப்படின்றத வந்து கிளிக் பண்ணனா அவங்க கரெக்டாக இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து லைவ் மேப் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னா அதுவே மேப்லேயே வந்து காமிச்சிடும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளோ நேரத்தில் வந்து டெஸ்டினேஷன் வந்து போயிடுவாங்க, அண்ட் தென் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும்.